வணக்கம். என் பேர் தேக்கமலை. நான் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். போயர் சமுதாயத்தை சார்ந்து கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு 6 மாத அளவில் நிறைய என்னை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு என்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு நிகழ்வு. அதை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணங்களை இந்த வாயிலாக நான் பிரதிபலிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு செய்யாத தவறை திணித்து என்னை அதில் ஒரு நபராக குற்றவாளியாக உருவாக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பதிவு என்னவென்றால், நான் சமுதாய பணிகளை செய்து கொண்டு இடையில ரியல் எஸ்டேட் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல பக்கத்து வீட்டுல வன்னியர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சத்தியமூர்த்தி என்ற நபர் என்னிடம் இது போல மதுரை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தனசேகர் என்பவருக்கு அவர் எனக்கு மாமா வேண்டும், அவர் அவருக்கு ஒரு தோட்டம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி என்னிடம் கேட்டார். அதே வேடசந்தூர் பகுதியில எங்களுடைய உறவினர் சந்திரசேகர் என்பவர் மூலமா அதை நான் பதிவு சொன்னேன். அவர் இடத்த பார்த்துட்டு அவர் சொன்னாரு. அப்போதைக்கு ஒரு சந்திரசேகரையும் நானும் அந்த சத்தியமூர்த்தியும் இடம் வாங்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தனசேகர் அவரையும் 4 பேரும் நேராக அந்த இடத்தை பார்த்துவிட்டு அந்த இடத்தோட ஓனர் கமலம் அந்த அம்மாவை சந்திச்சு ரேட்டு ஏக்கர் 15 ரூபான்னு பேசி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து 5 ஏக்கர் 75 ரூபான்னு பேசி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 3 மாசத்துக்குள்ள எழுதிக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும்தான் நேரடியாக எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இது 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததே 2021. கடந்த 4 வருடங்களாக இவர்களுக்குள், அதாவது 2 பேருமே சத்தியமூர்த்தியும் தனசேகரும் 2 பேரும் மாமனும் மச்சனும் மாதிரி சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் உறவினர்கள், 2 பேரும் ஒரு ஊர் தான். அவர் ரங்கநாதப்பேட்டை, இவர் அச்சமாகும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மாத்தி அந்த டேட்டை அதிகப்படுத்திக்கிட்டு 4 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து 63 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு தனசேகர் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இதுக்கிடையில இந்த பணம் எப்படி பரிமாறினது, என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இவருக்கு 63 லட்சம் ரூபாயும் அந்த இடத்துக்காரங்களுக்கு போகல, இது சத்தியமூர்த்தி தான் வச்சிருக்கார் அப்படிங்கிறது தனசேகர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கரூர்ல ஒரு முக்கியஸ்தார்களை வைத்து இவர்கிட்ட பணத்தையும் அந்த வட்டி காசோட சேர்த்து தருவதாக 100 ரூபாய் பத்திரத்துல எழுதி பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில அவர் சத்தியமூர்த்தி மீதி பணம் கொடுக்காதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்க புரோக்கரா இருந்த எங்களையும் அந்த கூட சத்தியமூர்த்தியோட கூட இருந்த நபர்களையும் அலாபத்து பேரையும் தனசேகர்ங்கிற அட்வொகேட்டு திண்டுக்கல்ல கேஸ் கொடுக்குறாரு. கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடும் பொழுது என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. நாங்கள் இந்த படத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் இவர்கள் தொடர்ச்சியாக மிரட்டி எங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் முன்ஜாமீனுக்கு போனோம். முன்ஜாமீன் போய் கிட்டத்தட்ட 30 நாள் காலையிலும் சாயந்தரமும் கையெழுத்துலாம் போட்டாச்சு. மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் தனசேகர் அந்த நான் வழக்கறிஞர், நான் என்னமோ அந்த வக்கீலுக்கெல்லாம் ஜட்ஜுக்கு பாடம் எடுக்கிற நபர், நீங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது, உங்களை உள்ளவே தள்ளாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பல விதமாக இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே என்னுடைய மகனுக்கு போன் பண்ணி அவர் பணத்தை கொடுக்க சொல்லு, இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் அப்படிங்கிறது. இன்னொரு நண்பர்கிட்ட போன் பண்ணி அவர் பணத்தை கொடுக்க சொல்லு, இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தனசேகர் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நானு, என்னுடைய உறவினர் சந்திரசேகர் வேடசந்தூர்ல. அதே போல இந்த சத்தியமூர்த்திக்கு நண்பராக இருந்த அதிமுகவுடைய கலை இலக்கிய பொருளாளராக இருந்த வானவில் பாஸ்கர்,
அதே போல தனபாலனுடைய பையன் சுரேஷ், இவங்க எல்லாமே கூட இருந்து பயணிச்சவங்க பேர்ல எல்லாம் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாருக்கும் பேர்லையும் எஃப்ஐஆர் போட வச்சு இப்போதைக்கு இந்த சத்தியமூர்த்தி என்ன பண்றாரு, இப்ப சமீப காலமாக அவரை வந்து திண்டுக்கல் குற்றப்பிரிவுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 58 நாள் ஜெயில இருந்தார். அவரும் இன்னொருத்தர் ஹேமான் 2 பேரும் ஜெயில 60 நாள் இருந்துட்டு இப்ப வெளியே வந்திருக்காரு. இப்ப வெளியே வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த 20 லட்சம் என் மேல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, ஆமா நான் மட்டும் ஜெயிலுக்கு போகணும், நீங்களும் ஜெயிலுக்கு போக முடியல, உங்களை அப்படிதான் நான் சொல்லுவேன், உங்களை உள்ளத்தெல்லாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சத்தியமூர்த்தி மிரட்டுறாரு. இந்த பக்கம் இதை மிரட்டுறதுக்கு பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பணம் வசூல் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. இதுக்கு பின்புலமா என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப சமீப காலமா அதாவது வந்து கரூர்ல அஇஅதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வீட்டையே நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாமகவுடைய மாவட்ட செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பின்புலமா செந்தில் பாலாஜி அமைச்சர் இருக்காரு, அவர் மூலியமா நாங்க பண்ணி கொடுக்குறோம், அதெல்லாம் தெரியுமா உனக்கு, ஒழுங்கா எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு தள்ளுறதுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா அப்படி பண்ணுவேன், இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல பணம் கொடுக்கலன்னா அவனுக்கு ஜெயில தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சத்தியமூர்த்திங்கிறவரு இப்ப மிரட்டிட்டு இருக்காரு. மிரட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, வேற மாதிரிலாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் எடுக்கிறாரு. அப்போ எனக்கு மாறி மாறி இந்த தனசேகர் என்பவர் அங்க மதுரை வழக்கறிஞராக இருக்கிறதாகவும், நான் வந்து ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறேன், அதனால எனக்கு எல்லா சர்ச்சும் தெரியும், நீ அவ்வளவு சாமானியமா நீ முன்ஜாமீன் வாங்க முடியாது, உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் எனக்கு மன உளைச்சல் பண்றாரு. அதே போல இவர் சத்தியமூர்த்தி ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து பேசி என்கிட்ட பணத்தை வசூல் பண்ணலாம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் என்னை மிரட்டிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில அங்க இந்த சிச்சுவேஷன்ல அந்த வழக்கே என்னத்துக்காக போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் 63 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, அது சட்டம் தெரியும் அவருக்கு, சட்டம் தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு பணம் கொடுத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனா இவர் 63 லட்சம் ரூபாயும் சும்மா சாதாரண எழுதி பணம் கொடுத்ததாக சொல்லி ஒரு வழக்க பதிவு பண்ண வச்சுட்டார். அது வந்து சட்டத்துல அது ஏத்துக்கப்படுமா படாதான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதிக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க வந்து முறையா வழக்க சந்திச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வன்னியர் மக்கள் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு அவரு கட்ட பஞ்சாயத்து சத்தியமூர்த்திங்கிறவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்கிட்ட பணம் வசூல் பண்றதுக்கு பாக்குறாரு. அவர் வழக்கறிஞர் தனசேகர் இங்கிட்டு சத்தியமூர்த்தி 2 பேரும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு சமுதாய பணிகளை செய்ய விடாம தடுத்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மன உளைச்சலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த பதிவு இது ஒரு 1க்கு 1 ரூபாய் கூட நாங்க வாங்காத அந்த நிலைமையில இது மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த 2 பேரும் பண்றத இந்த காணொலி மூலமாக தகவலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சூழ்நிலை எப்படி மாறும்னே தெரியாத அளவுக்கு 2 பேரும் நெருக்கடி கொடுக்கறதுனாலதான் இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன். நன்றி.